Eagle Electronics in AC மேலா AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. வணக்கம் மக்களே, நான் பிக் பாஸ் தாமரை. நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எப்படின்னா ஆதி என்ற அஜித் வந்து இந்த மாதிரி திருடிட்டாரு அப்படின்னு நான் நிறையா சொல்லியிருக்கேன். அவர் வந்து மீடியாவில் வந்து என்ன சொன்னார்னா, நிறைய பேத்துக்கு ஆதின்றது தெரியாதுல்ல. இன்னொன்று சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து சின்ன மருமகள் சீரியல் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதில் வந்து க்ளோஸ் ஆனவங்க தான் எனக்கு ஸ்வேதா. அவங்க கணவர்னு வந்து ஆதி வந்தான். அதை பற்றி நான் நிறையாவே பேசியிருக்கேன். நான் வந்து என்னோட நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன். எனக்கு நகையை அடமான வச்சதை திருப்பிட்டு போயிட்டு அவனே வித்துட்டான் அப்படின்னு நான் கேஸ் கொடுத்துருந்தேன். இப்போ வந்து மீடியாவில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து நகையை இது பண்ணலை, நான் அதெல்லாம் பேசிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1,10,000 ரூபா வந்து காசு மட்டும் கொடுத்துட்றேன், அது நல்லா பழகினதுக்காக 1,10,000 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் வந்து நான் திருடவே இல்லை அப்படின்ற ஒரு ஆளுக்கு எப்படி எஃப்ஐஆர் போடுவாங்க? போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சாங்க. அங்கே ஒரு மாதிரி பேசிட்டு வெளியில் வந்து ஒரு மாதிரி பேசினா, இப்போ எஃப்ஐஆர் காப்பி என் கையில் இருக்கு மக்களே. அவன் வந்து திருட்டு பையன்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. எனக்கு இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இன்னொன்று வந்து பேரம் பேசுறாரு, வந்து 1,10,000 தரேன், இவ்வளவு தரேன், எனக்கு காசே வேணாம், எவ்வளோ பேர் குடும்பத்தை நீ அழிச்சிருக்க, அதுக்கு தண்டனையை கண்டிப்பா அனுபவிக்கணும்ல. எல்லாத்துலேயும் ப்ரூஃபே கிடையாது. என்கிட்டயும் வந்து நான் கொடுத்த காசுக்கு என் ஃப்ரெண்டு இருக்கா, இவள்கிட்ட நான் நிறைய பணம் வாங்கியிருக்கேன், நிறைய பணம் வாங்கி உனக்கு நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு எந்த ப்ரூஃபே கிடையாது, நான் தான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நகைக்கு என்ற ப்ரூஃப் இருந்துச்சு, நீ மாட்டிக்கிட்ட. இப்போ வந்து நீ என்ன பண்ணுவேன்னு தெரியல. கண்டிப்பா காசு வேணாம், ஆனா நீ பண்ண அத்தனை குடும்பத்தை அழிச்சதுக்கு, எங்க குடும்பத்தை நீ நம்பிக்கை துரோகம் பண்ணி அழிச்சதுக்கு கண்டிப்பா நீ தண்டனை அனுபவிக்கணும்ல. அதனால மட்டும்தான் மக்களே இந்த வீடியோவை நான் அது பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் வந்து என்ன செக்ஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவுக்கு படிப்பறிவு எனக்கு இல்ல. அதனால என்னோட வக்கீல் சார் இருக்காங்க, நீங்க வந்து அவங்க சொல்லுவாங்க என்ன செக்ஷன்ல எப்படி ஏமாத்திருக்கா என்னன்றத சொல்லுவாங்க, நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சார் கண்டிப்பா அவனை ரிமாண்ட் பண்ணணும். நல்லவன் வந்து சரண்டர் ஆகலாம்ல, எங்க இருக்காருன்னு இப்ப தெரியல. ஏன்னா இப்ப இன்டர்வியூ கொடுக்குறது வந்து இப்ப நான் என்ன கூப்பிட்றாங்க, நான் அங்க போய் இன்டர்வியூ கொடுப்பேன். தலைவர் இல்ல, அவர் இருக்கிற இடத்துக்கு தான் வர சொல்லி இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதனால எங்க இருக்காருன்னு தெரியல. நல்லவன் வரலாம்ல சார், கண்டிப்பா வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. நானும் விடவே இன்னும் எவ்வளவு போராடணுமோ போராடுவேன். இந்த மாதிரி வந்து ஒரு திருட்டு பைய வந்து தப்பிக்கவே கூடாது. என்னை மாதிரி துணிஞ்சு எல்லாருமே வரணும் அப்படின்றதால இன்னும் எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன் சார். சார் என் நகையும் வேணும், நான் உழைச்சு சம்பாரிச்சது. இப்ப நீ என்ன வேணாலும், நீ யார் காசு கேட்டாலும் நீ கொடுக்குற, நீ வந்து எவ்வளவு வேணாலும் திருட்டுத்தனம் பண்ணி கொடுப்பேன். நான் இல்லை, நான் உழைச்ச காசு, என் காசும் வேணும், அவன் தண்டனை அனுபவிக்கணும். ஏன்னா அவனால நான் மன ரீதியா ரொம்ப பாதிச்சிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அவன் நம்பி நான் வீட்டுல வச்சு சாப்பாடு போட்டதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படல, அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்ல சார். இது மாதிரி பல குடும்பத்தை நாசம் பண்ணிருக்கான் சார். அவன் கண்டிப்பா அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆமா சார், இப்போ வந்து 2 மாசம் ஆச்சு நாங்க வந்து கேஸ் கொடுத்து. அந்த எலெக்ஷன் வந்தது இல்ல, அதனால பேசிட்டாங்க அவங்க மேடம், எலெக்ஷன்னால கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கோம், கண்டிப்பா வந்து உங்களுக்கு நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு தான் இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த இது முடிஞ்சவொடனே இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ ஓட்டு ரிசல்ட் வருதுல்ல, முடிஞ்சவொடனே கண்டிப்பா நாங்க ரிமாண்ட் பண்ணிடுவோம்னு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் கூட அவங்க அந்த ஆதியோட மனைவி வந்து சமூக வலைத்தளத்தில் வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆமா சார், அந்த பொண்ணுமே வந்து சின்ன பொண்ணு தெரியாம ஏமாந்துருக்கு. அது லவ்ல இப்போ இன்னும் மீடியாவில சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவ மேல மட்டும்தான் லவ், மற்றபடி எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் ஆப்போசிட்ல இருக்கதே அவன் மறந்துட்டான். அவனோட ஃபுல் இதுவுமே எனக்கு தெரியும். நான் பின்னாடி இருக்குன்றதே தலைவர் மறந்துட்டாரு. அவன் பழிதான் வாங்குறான் அந்த பொண்ணை. தயவு செய்து சொல்றேன்டா, விட்டுருடா, அந்த பொண்ணு வாழ்க்கையை பார்த்துட்டு போகட்டும், பழி வாங்காத, அதெல்லாம் பெரிய பாவம். ஏன்னா ஒவ்வொரு பெண்களோட வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமா நீ அழிச்சிருக்க. எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி அழிச்சிருக்க, அந்த பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிருக்க. இது மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க, அதான் வெளியில வர மாட்டேங்கிறாங்க சார். எந்த ப்ரூஃபும் இல்ல, வெளியில வந்து அசிங்கமா போயிடும் அப்படின்னு நிறைய பெண்கள் வர மாட்டேங்கிறாங்க. ஆனா அவனை பத்தி ஃபுல்லுப்பே எனக்கு தெரியும். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வீடியோ போடுறான் அவன். இந்த மாதிரி வந்து நான் அந்த பொண்ணை மட்டும் தான் லவ் பண்ணேன், அந்த பொண்ணு கூட மட்டும்தான் இருந்தேன் அப்படிலாம் பச்சையா போய் பேசிட்டு இருக்கான். திருட்டு பைய எவ்வளவு பாவம் தெரியுங்களா? அது அந்த பொண்ணெல்லாம் ஷூட்டிங் போயிட்டு அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்படுது சார். என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணுனாலதான் எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லி இருந்துச்சுன்னா கூட நான் வந்து கண்டிப்பா கொஞ்சம் உஷாரா இருந்திருப்பேன். அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லல. ஆனா சின்ன பொண்ணு ஏதோ நம்பி ஏமாந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஏன் நீ பழி வாங்குற? நீ திருட்டு பைய அத்தனை குடும்பத்தை அழிச்சிருக்கேல்ல, விட்டுறலாம்ல, ஒரு பொண்ணு பாவம் இல்லையா? Eagle Electronics in AC மேலா AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics.